நிறைய விஷயங்களுக்கு உதவி பண்ணுது. ஐபிஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. அதனால தான் நிறைய வயிறு உபாதைகள் இருக்கிறவங்க நெய் அதிகமாக சேர்த்துக்க சொல்லி அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த புட்ரிக் ஆசிட் தான். அதே மாதிரி மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த வகையான காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு நெய்யில் வந்து ஒரு 10% மேலே உண்டு. இதுவும் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலை பெருசாக அதிகம் பண்ணாது. இன்ஃபேக்ட் ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும். இந்த புட்ரிக் ஆசிட் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்க கூட செய்யும். ஸோ இது ரெண்டும் ஒரு 15% கணிசமான அளவில் இருக்கிறதுனால நீங்க நெய்யை வந்து டால்டா வனஸ்பதி மாதிரியான நிறை கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸோட கம்பேர் பண்ணி எல்லாம் ஒண்ணுதாங்க ஒரே குட்டையில ஊறின மட்டை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இதோட லெவல் வேற, இதோட ப்ரொஃபைல் வேற. சிறிய அளவில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணாலும் மற்ற பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தாராளமா நீங்க 2ல இருந்து 4 ஸ்பூன் நெய் எல்லாருமே தாராளமாக சேர்த்திக்கலாம். எக்ஸப்ட் உங்களுக்கு ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு ஒரு வியாதி, அதிக அளவில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும்